உங்களுக்கு மனத்தி கணேசனோட மிகப்பெரிய ஆதங்கம் என்னன்னு தெரியுமா? திருச்சி திருநெல்வேலி ரூட்ல சின்ன கிராமம் மனத்தி 8 வயசுலயே கணேசனுக்கு கபடி மேல அதீதமான ஆர்வம் பிறந்திருது. வளர வளர அவரோட திறமையை பார்த்து மனத்தின்ற ஊரோட பேர் அடைமொழியா அவர் முன்னாடி வந்து ஒட்டிக்குது. 9ஆம் ஃபெயில் ஆகுறாரு. ஸ்கூல் மாற வேண்டிய ஒரு சூழல். புது பிடி மாஸ்டர் இவரை பார்த்து நீ வாட்ட சட்டமா இருக்கிற, வா ஹாக்கியில கோல் கீப்பரா நில்லுங்கிறாங்க. ஆனா ஹாக்கி நீங்க விளையாடணும் அப்படின்னா செலவு ஜாஸ்தி. அதனால ஆட்டத்தை பாதியிலே விட்டுறாரு கணேசன். இந்த சமயத்துல தான் கணேசனோட வாழ்க்கையில தங்கராஜ் மாஸ்டரோட என்ட்ரி. இவர் ஆடணுங்கிறதுக்காகவே ஹாஸ்டல் பசங்களை வச்சு ஒரு கபடி டீமை உருவாக்குறாரு. டெய்லியும் 10 ரூபா நீ கபடி பிராக்டிஸ் பண்றதுக்காக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கணேசனுக்காக சொந்த காசு தங்கராஜ் மாஸ்டர் செலவு பண்றாரு. பிராக்டிஸ் பண்றதுக்கு ஊர்ல இடம் வேணுமே, அறுவடை முடிகிற வரைக்கும் இடம்லாம் கிடையாது. அதனால பக்கத்துல குறும்பூர் ஒரு 8 கிலோமீட்டர் போக வர வெறும் காலோட ஓட்டமாவே கணேசன் ஓடிடுவாராமா. இவரோட திறமையை பார்த்து சன் பேப்பர் மில்ல இவரை கூப்பிடுறாங்க. 93ல EBல வேலை கிடைக்குது. 94 ஏசியன் கேம்ஸ்ல கோல்டு அடிக்கிறார் இந்தியாவுக்காக. 95 அர்ஜுனா விருது இவரை தேடி வரும். தமிழ்நாடுல ஸ்போர்ட்ஸ் கோட்டால கபடி பசங்களுக்கு முன்ன மாதிரி வேலை கிடைக்க மாட்டேங்குது. அது கிடைக்கணும். இந்திய அளவுல தமிழ்நாடு இழந்த பெருமையை கபடியில மீட்டெடுக்கணும். இதுதாங்க கணேசனோட மிகப்பெரிய ஒரு ஆதங்கமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலை மாறும் நம்ம நம்புவோம். அடுத்து யாரை பத்தி பேசணும்னு கீழே எழுதுங்க. இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு மறக்காம